வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஐஸ் ஜெம் பிஸ்கட்டோட வந்திருக்கிறேன். இந்த ஐஸ் ஜெம் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதில் ஒரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே வந்து அரிதட்டு வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் 115 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எல்லாத்துக்கும் மைதா மாதிரி இதை போட்டு அரிப்போம். ஸோ இந்த மாவை வந்து அரிச்சிட்டேன். இதை அரிச்ச பிறகு 35 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனி இதில் போடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலாயும் விடுங்க. இதில் 75 கிராம் பட்டர் இருக்குது. இந்த பட்டரையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இது கையால் வந்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ அதை நல்லா பிசைஞ்சு நீட் பண்ணி விடுங்க. நல்லா இதுக்கு எந்த விதமான லிக்விடும் வர்றதில்ல. ஒன்லி பட்டர் தான் இதுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் கொஞ்சம் வெனிலா. ஸோ இதில் ஒரு 3-4 நிமிஷம் வந்து நீட் பண்ணினான். ஸோ இப்படி எடுத்துருக்கிறேன். இந்த இது குழச்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாவு எடுத்து இதில் வச்சுட்டு மூடி போட்டு ஸோ இதை நான் கவர் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். உங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியில் வந்து ஒரு 5 to 10 minutes வைக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes இதை வைக்க போகிறேன். ஸோ இதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு 20 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்து நான் இதில் வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் ரேப் வந்து போட்டிருக்கேன். அப்போ உருட்டிட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழேயும் வந்து பிளாஸ்டிக் ரேப் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த குக்கி டோ வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு பிளாஸ்டிக் டோ போட்டிங்கன்னு சொன்னால் தான் இதை ரோல் பண்ணி பிக்கப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரோலிங் பின்னால் வந்து ரோல் பண்ணுங்க. ஸோ இப்படி ரோல் பண்ணிட்டு மேலே போட்டிருந்த இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணுங்க. அதை ரோல் பண்ணிட்டு மேலே போட்டிருந்த பொலித்தீன் ரேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ என்னட்டு இருக்கிற நாசல்ஸால் வந்து இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண பிறகு இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த குக்கி டோவை திருப்பி எடுத்துட்டு ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்க டோவையும் வந்து நான் ரோல் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்குது இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நான் ட்ரை எடுத்து இதுக்கு மேலே நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் கட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜெம் குக்கீஸ் வந்து இதில் லைன் பண்ணுங்க. உங்களுக்கு இதை விட சின்னதாக வெட்டணும்னா நீங்கள் சின்னதாக வெட்டுங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுக்கி இருக்கிறேன். இந்த ட்ரெயில் வந்து எல்லா குக்கீஸையும் வந்து நான் லைன் பண்ணிட்டேன், எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 300 to 50 degrees Fahrenheitல வச்சு இதை அவனுக்கு தூக்கி வச்சுட்டு நான் ஒரு சரியாக ஒரு 15 minutes வந்து பேக் பண்ண போகிறேன். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் 350 degreesல. இந்த ட்ரையோட தூக்கி வச்சு இதை பேக் பண்ணுவோம். 15 minutes எக்ஸாக்ட்லியாக பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாக்ட்லி வந்து 15 minutes வந்து பேக் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணிட்டு நல்லா இதை இப்போ நல்லா கூல் பண்ண விடுவோம். ஸோ இது கூல் பண்ணுற நேரத்துக்கு நாங்கள் வந்து இந்த ரோயல் ஐசிங் அது வந்து செய்தெடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஜெம் குக்கீஸுக்கு வந்து நான் இப்போ வந்து ரோயல் ஐசிங் செய்ய போகிறேன். நான் ஐசிங் செய்கிறதுக்கு இந்த கிச்சனைட் பீட்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஐசிங் சுகர் இருக்குது. 220 கிராம் ஐசிங் சுகர் இருக்குது. இப்போ இதை இந்த மிக்சரில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் அரை டீஸ்பூனும் மெரைங் பவுடர் இருக்குது. முதல் காலத்தில் வந்து செய்கிற ரோயல் ஐசிங் வந்து நார்மலி வந்து முட்டை வெள்ளைக்கரு போட்டு தான் செய்கிறது. பட் நான் இன்றைக்கி ரா எக் சேர்க்காமல் இந்த மெரைங் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மெரைங் பவுடரில் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் அரை டீஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ஜஸ்ட் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த வயர் விஸ்க்கு தான் இதில் போட போகிறேன். இந்த லைட்லியாக மிக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.
இதை லைட்லியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, 50 ml தண்ணி, அல்லாட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை பீட் பண்ணுவோம். இப்போ நான் அந்த சைடுகளை வந்து வலிச்சு விட்றேன். உங்களுக்கு இந்த மிக்சர் எல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹேண்ட் பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாட்டிக்கு வந்து ஒரு விஸ்காலேயே நீங்கள் இதை பீட் பண்ணலாம். ஸோ இது நல்லா பீட் பண்ணி எடுப்போம். நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லா வந்து கிளியர் ஷைனியாக வரும். அது வரையும் இதை நல்லா பீட் பண்ணி எடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 4 minutes வந்து பீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி நல்ல ஷைனியாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் 3 டிஷ்ஷில் வந்து பிரிக்க போகிறேன். இந்த இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த இப்படி வரைக்கும் இது ரெடி. ஸோ இந்த ரோயல் ஐசிங்கை நான் 3 பிரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கலர் செய்ப்பேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து லைட் வயலட் பர்பிள் இருக்குது. இந்த இது ஒரு கொஞ்சம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இருக்குது, இதை ஒரு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது 2வது. ஸோ நான் 2வதுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து சேர்க்க போகிறேன். இந்த க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது 3வது. இதுக்கு நான் ரெட் ஃபுட் கலரிங் சேர்க்க போகிறேன். ஓகே, இந்த இருக்குது, இது பிங்க் கலர். ஸோ இந்த 3 கலரையும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா கூல் ஆகிட்டுது. சூடோடு வந்து இந்த ஐசிங் போடக்கூடாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் என்னட்ட இருந்த பைப்பிங் பேக்ஸ் ஒன்றையுமே காணையில். பட் எனிவேஸ் பைப்பிங் பேக் இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. நான் இதில் ஒரு ஜிப் லாக் எடுத்து ஸோ இந்த கோர்னரில் வந்து வெட்டி போட்டு இந்த இப்படி நாசல்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த நாசல்ஸ். ஸோ இந்த நாசல்ஸை போட்டுட்டு ரோயல் ஐசிங்கை இதுக்குள்ள போடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக இதுக்குள்ள போடுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பைப்பிங் பேக் இன்றைக்கு காணாமல் போயிட்டுது. பட் எனிஹாவ் இந்த இருக்குது நான் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட் இதுக்கு மேலே வந்து பைப் பண்ணி விடுங்க. ஸோ இதை பைப் பண்ணி போட்டு ஒன்றில் நீங்கள் காய விடலாம். அப்படியே ஒரு 4-5 மணித்தியாலம் எல்லாட்டிக்கு அவனுக்குள்ள வச்சுட்டு ஒரு 10 minutes லோவஸ்ட் டெம்பரேச்சரில் இதை வச்சிங்கன்னா இது காஞ்சிடும். ஸோ இந்த ஜிப் லாக்கை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அடியில் இருக்க டிப் இருக்குல்ல, அதில் சின்னதாக வெட்டி விடுங்க. ஸோ வெட்டி இருக்கிறேன். ஸோ வெட்டிட்டு நாசல்ஸை வந்து இதுக்குள்ள போடுங்க. இந்த நாசல்ஸை வந்து இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்பிள் கலரை வந்து பைப்பிங் பேக்கில் போடுவோம். என் மகளுக்கு கலரை கண்டோன்னு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ சாரியா, அவட சரியான லவுடாக இருக்கா. இந்த ஜிப்லாக் பேக்கில் வந்து இதுக்குள்ள போடுவோம். ஸோ இதை போட்டுட்டு இந்த நாசல்ஸ் இருக்கிற பக்கத்துக்கு இந்த ரோயல் ஐசிங்கை கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இருக்குது, நான் ஒரு குக்கி எடுத்துக்கிறேன். வச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார், சின்ன ஸ்டாராக ஸோ இதுக்குள்ள வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பிங்க் கலர் வந்து போட்டிருக்கிறேன் இன்னொரு ஜிப்லாக் பேக்கில். இந்த போட்டுட்டு இன்னொரு குக்கி எடுத்து ஸோ இந்த இருக்குது, நான் இதுக்கு மேலே வந்து ரோயல் ஐசிங் வந்து பைப் பண்ணியிருக்கிறேன். நான் செய்த பேட்ச் எல்லாமே வந்து நான் பைப் பண்ணியில் இன்றைக்கு இந்த மகள் சரியான குழப்படி இருக்கா விடுறா இல்லை. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் காட்டுறதுக்கு நான் கொஞ்சம் செய்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து விரும்பினா லோவஸ்ட் டெம்பரேச்சர் கூட அவனில் வச்சுட்டு ஒரு 10 to 12 minutes வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ரோயல் ஐசிங் வந்து காஞ்சிடும். பட் ஆக்சுவலி வந்து நான் வந்து அவனுக்கு வைக்காமல் இதை அப்படியே நான் காய வைக்க போகிறேன். ஒரு 2 to 3 hours வந்து நான் அப்படியே காய வைக்க போகிறேன். ஸோ இதுதான்
தான் இந்த ஐஸ் ஜெம் குக்கீஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது, ஸ்ரீலங்காவில் அந்த காலத்தில் வந்து நிறைய கொஞ்சம் ஃபேமஸ். இது எனக்கு தமிழில் அந்த பேர் வருதில்லை, பட் இங்கிலீஷில் சொல்கிறோம் ஐஸ் ஜெம் பிஸ்கெட்ஸ். கூடுதலாக எல்லா தமிழ் கடையிலையும் இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ் ஜெம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. சரியான சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.